சுவையான வயல் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையே சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் டு ரியோனி லாக்ஸ். பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம வயல் நண்டு நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் வயல் நண்டு வச்சு நம்ம நண்டு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ வயல் நண்டு உரித்து கழுவி எடுத்தாச்சு. வயல் நண்டு கடல் நண்டை விட வயல் நண்டு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உரித்து அலசி எடுத்து வச்சுக்கலாம். உண்மையிலே நல்ல சளியெல்லாம் நல்லா முறிஞ்சி வரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடல் நண்டை விட இந்த வயல் நண்டு தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கலாம். வயல் நண்டு குழம்புக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். 1 கிலோவுக்கு தேவையான சின்ன வெங்காயம், 5-6 தக்காளி, பூண்டு 2 கட்டி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பூண்டு தான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும், நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை கொஞ்சம், 2 பட்டை மிளகா, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், நட்சத்திர சோம்பு 1. அப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி சாரில் 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு 2ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டை அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு நல்லா வதங்கினா தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுருவோம். சின்ன வெங்காயம் போட்டு ஒரு கிண்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குவோம். அப்போ சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். அப்போ தான் சீக்கிரமாக சின்ன வெங்காயம் வதங்கி வரும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மிளகு சோம்பு மசாலா இதில் போட்டுடலாம். இதுதான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், சளிக்கும் ரொம்ப நல்லது. அதை போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா வரும். நல்லா வதங்கின அப்புறம் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க வயல் நண்டை அதில் சேர்த்துடலாம். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். நல்லா வதங்கட்டும். ஆனால் பொறுமையாக கிண்டிங்க, நண்டு உடையாத அளவுக்கு பார்த்து கிண்டிக்கோங்க.
இப்போ நம்ம நண்டுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்சிடலாம், அப்போ நல்லா வேகும். ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நண்டு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்க தேங்காவை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நண்டு நல்லா வந்திருக்கும், வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா 3/4 பதத்துக்கு நண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், மல்லித்தூள், குழம்பு மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்து பொறுமையாக கிண்டுங்க, நண்டு உடஞ்சிரும். அதனால் பார்த்து பொறுமையாக கிண்டி விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றியாச்சு. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு தடவையும் கிண்டும் போது பார்த்து பொறுமையாக கிண்டிக்குவோங்க, ஏன்னா நண்டு ரொம்ப உடஞ்சிரும். வயல் நண்டு குழம்பு, மலைக்கு ஏற்ற வயல் நண்டு குழம்பு. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும், சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரே நாளில் சரியாயிடும். வயல் நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குது. நண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சளி பிடிச்சவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.